சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனது அருமை நேயர்களே, நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் உங்க ராசிகளுக்குரிய கோச்சார பலன்களை நான் சொல்லிட்டு வரேன். பல பேருக்கு நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும், நம்ம ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசையா இருக்கும். உங்க ஜாதக பலனை தெரிந்து கொள்ளணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கு பாருங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மீட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லயும் ஆஃபீஸ் இருக்கு. நேரம் வர முடியாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. இதே நம்பர் தான் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் உங்க பெயர், தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் அது குறிப்பிடணும். குறிப்பிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் சொன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி இது. இதில் நம்ம மார்ச் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். சந்திர பகவானுடைய பயணம் எப்படி இருக்குன்னா, விசாக நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது. துலாம் ராசி விசாக நட்சத்திரத்துல இந்த வாரம் சந்திர பகவான் பயணத்தை ஆரம்பிச்சு திருவோணம் நட்சத்திரத்துல நிறைவு பண்றார். இந்த வாரம் என்ன விசேஷம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரடையான் நோன்பு வருது. 14ஆம் தேதி காரடையான் நோன்பு, 15ஆம் தேதி சர்வ ஏகாதசி திருவோண விரதம். எனது மேஷராசி என்பர்களே, இந்த மாசி மாசம் முடியறது இன்னைக்கு 14ஆம் தேதி. மாசி மாசம் முடிஞ்சு பங்குனி மாசம் ஆரம்பிக்கிறது. மாசி பங்குனி நோன்புன்னு சொல்லுவார். இன்னொரு பேர் காரடையான் நோன்பு. இந்த நோன்பு இருந்து பெண்கள் நோன்பு கயிறு கட்டி கொண்டு வழிபாடு செய்வார்கள். இப்படி வழிபாடு செய்தால் கணவனுக்கு நல்ல ஆயுள் உண்டுன்னு அர்த்தம். அதற்காக அவர்கள் விரதம் இருப்பார்கள். அந்த பண்டிகை காரடையான் நோன்பு 14ஆம் தேதி வருது. நோன்பு இருக்க ஏற்ற நேரம் என்ன கேட்டீங்கன்னா, ராத்திரி 10:45 11:45 வரைக்கும். எப்போ? 14ஆம் தேதி, மார்ச் 14ஆம் தேதி. 15ஆம் தேதி ஒரு விசேஷம், சர்வ ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம் ஒரு விசேஷம். நம்ம நிகழ்ச்சியில நான் சொல்லிக்கிட்டே வரேன், அதை ஃபாலோ பண்ணணும். திருவோணம் விரதம் இருக்கக்கூடியவாளும் 15ஆம் தேதி திருவோணம் விரதம் இருக்கலாம். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் என்ன ஆகிறது, சந்திர பகவான் உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் ஆரம்பிக்கிறார் பயணத்தை. கொஞ்ச நேரம் இருக்கார். அப்படியே அஷ்டமஸ்தானம், பாக்கியஸ்தானம், கர்மஸ்தானம் எல்லாத்துக்கும் சந்திர பகவான் வர. மிகப்பெரிய நன்மைகளும் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய இடர்பாடுகளும் இந்த வாரம் இருக்கு. எல்லாம் தான் இருக்கு. 9ஆம் தேதி காலையில சந்தோஷமா இருப்போம். மத்தியானத்திலிருந்து என்னமோ பண்றது இந்த மனசைன்னு தோணும். 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 9ஆம் தேதி பிற்பகல்ல இருந்து 10, 11 இந்த தேதிகள் ரொம்ப அமைதியா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையிலும் கருத்து சொல்லக்கூடாது. இப்பதான் மாட்டு பொண்ணு சண்டை போடுவா, மாமியார் சண்டை போடுவா, ஆபீஸ்ல உயரதிகாரி சண்டை போடுவார், ஏதாவது குறைய கண்டுபிடிப்பா. இந்த உலகம் அப்படித்தாண்டான்னு சொல்லி தேவைன்னு இருக்கணும். நம்மள 2ஆம் தர குடிமக்களாக நடத்துறாளோன்னு பல மேஷராசி சீனியர் சிட்டிசன்ஸுக்கு தோணும். இந்த ஒய்ஃப் இருக்காளே, நம்ம சம்பாதிக்கிற காலத்தில் நம்மளை மதிச்சா, இன்னைக்கு நம்ம காஃபி சாப்பிட்டோமோ நம்ம சாப்பாடு சாப்பிட்டோமோங்கிறத விட தன்னுடைய பிள்ளைகள் மேலேயே கான்சென்ட்ரேட் பண்றா அப்படின்னு தோணும். குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்பு இருக்கும். ஆனா யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்க போறது. ஒரு லாபம் இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த 9 இந்த தேதிகள் சொல்றோம் இல்லையா, உங்களுக்கு எந்த தேதிகள்ல கவனமா இருக்கணும்? 9, 10. 9ஆம் தேதி பிற்பகல், 10ஆம் தேதி, 11ஆம் தேதி. இந்த தேதிகள்ல மட்டும் கொஞ்சம் ஞாபகம் மருதி வரும். மாணவர்கள் படிப்புல 1க்கு 2 முறை படிச்சுக்கணும். இந்த வாரத்துடைய இந்த 9 பிற்பகல் 10, 11 தேதிகளில் நீங்கள் கொஞ்சம் பயணங்களை அவாய்ட் பண்ணலாம்.
ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். எனதருமை ரிஷபராசி என்பர்களே, நல்ல செய்தி, சுப செய்தி உங்க குடும்பத்தில் வரப்போறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கு பிற்பகல்ல இருந்தே வந்துடுறார். புதிய புதிய காரியங்களை சாதிக்கப்படுவது இந்த வாரம். புதுசா முயற்சி பண்ணுவது காரியங்களை சாதிப்பது. ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்பெல்லாம் சுக்கிரன் உச்சமோ இப்ப வாழ்க்கை உச்சம்னு அர்த்தம். சுக்கிரன் உச்சத்தில் நீங்க பாடலாம். மனைவியுடைய ஆலோசனை ஒன்று உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். உங்கள் சகோதரிகளுக்கு, உங்கள் மகள்களுக்கு நல்லது நடக்கும். சில பேர் இப்ப வைரம் வாங்குறது ரொம்ப ஆசையா இருப்பா. தங்கம் வாங்குறது, வைரம் வாங்குறது எல்லாம் ஆசை இருக்கும். சனி பகவான் இப்போ குரு பகவானுடைய வீட்டுல போயிட்டு இருக்கார். கோல்டு மார்க்கெட் அப்படியே ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். திடீர்னு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல ஒரு புதிய கான்டாக்ட் கிடைக்கும். அந்த கான்டாக்ட் மூலம் நீங்க பிசினஸ் டெவலப் பண்ணுவீங்க. அடுத்த மாநிலத்தில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணமெல்லாம் இப்ப பிசினஸ் வாழ்க்கை வரும். படிக்கிற ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்கள் விஷயத்துல குரூப் ஸ்டடியை கொஞ்சம் இந்த வாரம் அவாய்ட் பண்ணலாம். அதுல சில ப்ராப்ளங்கள் இருக்கு. நீங்க படிக்கிறேன்னு அவ கூட போய் அவளும் படிக்காம நீங்களும் படிக்காம சில பாதிப்புகள் வரலாம். ரிஷபராசி மாணவர்கள் கவனமா இருக்கணும். மிதுன ராசி என்பர்களே, ராசிநாதனா இருக்கக்கூடிய புதன் பகவான் பாக்கியத்தில் இருக்கிறது ஒரு யோகம். பஞ்சமாதிபதி உச்சமாக இருப்பது ஒரு அதிர்ஷ்டம். நிறைய செலவாகும். என்ன சார் இது அதிர்ஷ்டம்னு முதல் வார்த்தை சொன்னேன், மறு வார்த்தை செலவுன்னு சொல்லிட்டே. என்ன இது இப்படி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆமாம் அதிர்ஷ்டமும் இருக்கு செலவும் இருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு பலருக்கு இப்ப கல்யாணம் பிக்ஸ் ஆகும். அதே போல மிதுன ராசிக்கார குடும்பத்துல கல்யாணம் பிக்ஸ் ஆகும். இவ பொண்ணுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 5க்கு அதிபதி சுக்கிரன் 10ல் உச்சம். உங்கள் மகளுக்கு ஒரு வாழ்க்கை இப்பொழுது உதயமாகும். உச்சமான வாழ்க்கை வரும். அந்த சுக்கிரனே 12க்கு உடையவன். ஆகவே உங்கள் மகள் திருமணத்துக்காக நிறைய செலவு பண்ணுவேனா இல்லையா? இப்போ கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். ஃபாரின் போற யோகம் வரும். ஒரு சந்தோஷமான சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கும். இந்த வாரத்துல கடைசி 2 நாட்கள் மட்டும் 14ஆம் தேதி 15ஆம் தேதி கொஞ்சம் கவனமா இருக்கணும். பயணங்களை அவாய்ட் பண்ணணும். புதிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. மற்றபடி உங்களுடைய புகழ் பெருகும், கௌரவம் பெருகும், பணவரவு நன்றாக இருக்கும். புதிய தொழில்கள் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனை பெருகும். நிறைய சந்தோஷம் குடும்பத்தில் இருக்கும். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் முதல் நாள் அன்னைக்கு 5ஆம் இடத்துக்கு போற. 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போற. ராசிநாதன் இந்த நாட்கள்ல கொஞ்சம் நீச்சம் அடைகிறார். 9ஆம் தேதி பிற்பகல், 10ஆம் தேதி 11ஆம் தேதியில ராசிநாதன் நீச்சம் அடைகிறார். ராசிநாதன் நீச்சமானா என்ன பண்றோம்னா, சில நேரம் அடுத்தவா சொல்லுக்கெல்லாம் தலையாட்டுறோம். பெரிய ஆளா கூட இருப்போம். ஆனா அடுத்தவாளுடைய கைப்பாவையாக ஆகி விடுகிறோம். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இல்ல வச்சுக்கோங்க, அடுத்தவர்களுடைய கைப்பாவையாக நம்முடைய ஆற்ற பார்க்க நம்மளை ஆக்கி விட பார்க்கறாங்க, மாட்டிக்கிறோம். இப்போ உங்களுக்கு கடக லக்னத்திற்கு கடக ராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் நீச்சமாகக்கூடிய நாட்கள் எல்லாம் 9 பிற்பாதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதியில கொஞ்சம் அடுத்தவர்கள் என்ன சொன்னாலும் யோசிச்சு செயல்படுங்க. அடுத்தவங்க சொல்றபடி கேட்டு செயல்படாதீங்க. சுக்கிரன் பாக்கியத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பெண்கள் பலருக்கு ஃபாரின் யோகம் வரும். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு ஃபாரின் யோகம் வரும். பிசினஸ் நடவடிக்கைகள் கொஞ்சம் அளவா இருந்தா போறோம். இப்பதான் புதுசா ஒருத்தர் வருவார், சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்.
அது நமக்கு சாதகமா இருக்காது. கவனமா இருக்கணும். சொந்த ஜாதகம் அனுமதிக்காமல் பிசினஸ்ல இறங்கக்கூடாது. பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு வருவாளுக்கெல்லாம் சொந்த ஜாதகத்தை பார்க்கிறோம், பிரசனத்தை பார்த்து செக் பண்ணி சொல்றோம். ஜாதகத்தில் அனுமதி இருக்கிறதா? சட்டியில் இருந்தால் அப்பையிலே வரும். அது புரிஞ்சுக்கோ. கடவுள் கொடுக்காததை யாரும் கொடுக்க முடியாது. கோச்சார கிரகமும் கொடுக்க முடியாது. இங்க ஒரு பலன் சொல்றோம்னா சொந்த ஜாதகத்தில் அதற்கு அனுமதி இருந்தால்தான் அது நடக்கும். நல்லதும் சரி, கெட்டதும் சரி. கடகராசிக்காரர்கள் பிசினஸ் ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. இந்த வாரம் நல்ல லாபம் இருக்கும், கல்வியில முன்னேற்றம் இருக்கும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் என்ன பண்றார்? உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து பயணத்தை துவங்குறார். செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். நல்ல சொத்து வாங்குற யோகம் உண்டு. பழைய சொத்தை விற்கிறது, புதிய சொத்து வாங்கிறது, அதுக்கு திட்டம் போடுவள், அடி போடுவள், காரியங்கள் நடக்கும். 3ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 8ல உச்சம். சகோதரி வசதியாக இருப்பார், ஆனால் ஏதோ ஒரு குறை இருக்கும். உங்க வண்டி வாகனங்கள் கொஞ்சம் ரிப்பேர் வைக்கும். புதியதாக ஒரு விஷயம் வாங்குறேன்னா அந்த விஷயத்துல மிக கவனமா வாங்கணும், செக் பண்ணிட்டு வாங்கணும். ஒரு ஏசி வாங்கிட்டு வர, ஒரு செல்போன் வாங்குறேன், சில பேருக்கு வீட்டுக்கு வந்தோடனே ரிப்பேர் ஆகும். போய் கடைக்காரர்கிட்ட சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சுன்னா அவ்வளவுதான், ஒன்ஸ் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படிலாம் சொல்லுவாங்க. விலை உயர்ந்த விஷயங்கள் வாங்குகிற போது கொஞ்சம் கவனமா வாங்கணும். சில குடும்பங்கள்ல இப்ப கல்யாணம் கூடி வரும். 7ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பார்க்கிறார். வீடு மனை யோகம் இருக்கு. ராசிநாதனே பார்க்கிறார். ரொம்ப விசேஷம். நிறைந்த நன்மைகள் ஏற்படும். தன லாபம் கூடும். எக்ஸ்போர்ட் பிசினஸ் முயற்சி நல்லா இருக்கும். கன்னிராசி என்பர்களே, புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது நாமா போய் எதிரிகளை தேடிப்போம். நாமளா தேடி போவோம். கன்னிராசிக்கார தேடி போய் எதிரிகளை தேடி போவோம். எந்த ஒரு வம்பு வழக்கில் நம்மளா போய் சிக்கிக்க கூடாது. இப்போ சுக்கிரன் உச்சமா இருக்கிறது விசேஷம். பாக்கியாதிபதி உச்சமா இருக்கார். ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி தருவார். கல்யாண விஷயம் கைகூடும். வீட்டில் மட்டும் கொஞ்சம் டாமினேஷன் இருக்கும். புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டு. நிறைந்த முன்னேற்றங்கள் தேடி வரும். நல்ல காலமா உங்களுக்கு இந்த காலம் இருக்க போறது. பொன் பொருள் சேரும், நகைகள் சேரும், திருமண செய்திகள் உங்கள் குடும்பத்தில் கூடி வரும். உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும். டென்ஷன் தான் வாழ்க்கை பெரிய ப்ராப்ளம். கன்னிராசிக்காரங்க ராசிநாதன் புதனோடு சூரியன் சேர்ந்திருக்கார். சிலருக்கு பிபி எகிரும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்தனா ஒரு மூட்டு பகுதிகளில் சிலருக்கு வலி இருக்கும். வியாபாரத்துல நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். நிறைய முன்னேற்றங்கள் உண்டு உங்களுக்கு இந்த வாரம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமானை வழிபடணும். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு பேர். துளாராசிக்கார எப்பவும் கந்தர் சஷ்டி கவசத்தை சொல்லிட்டே இருக்கணும். லைஃப்ல எல்லாத்திலையும் ஜெயிக்கலாம். ஒரு நல்ல திருமண வாழ்க்கை வேணுமா, கந்த சஷ்டி கவசம் சொல்லணும். ரகன பவசே ரிகன பவசே ரி வினகப சரகன வீரா நமோ நம நிபவ சரகன நிர நிர நிரன. சஷ்டி கவசத்தை சொல்லிட்டே இருக்கலாம். சொல்ல சொல்ல துளாராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றி. எப்படி மேஷராசிக்காரர்களுக்கு மனைவி வந்த பிறகுதான் முன்னேற்றமோ, அப்படி துளாராசிக்காரர்களுக்கு கணவன் வந்த பிறகு முன்னேற்றம் இருக்கும். நல்ல கணவன் அமைந்தார். சில துளாராசிக்காரர் சொல்லுவா, கல்யாண வாழ்க்கையே சரியில்லையப்பா,
கணவன் மனைவி பிரிவு இருக்கும், ஈகோ கிளாஷ் இருக்கும், ஏதோ ஒரு குறை இருக்கும். அவள்லாம் சுப்பிரமணியனை நமஸ்காரம் பண்ணணும், முருகனை நமஸ்காரம் பண்ணணும், முருகனுக்கு வாழைப்பூ மாலை போடணும், வாழைப்பூ வடை பண்ணி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிறைய பேருக்கு கொடுக்கணும். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண பிரச்சனைகள் நீக்கும். கலை உலகத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அதெல்லாம் உண்டு. புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சிலருக்கு வீட்டில் ரிப்பேர் ஒர்க் இருக்கும். நிறைய சந்தோஷம், வியாபாரத்துல லாபம், படிப்புல நல்ல முன்னேற்றம் உண்டு. இப்போ உங்களுக்கு ஆனந்தமான ஒரு சூழ்நிலை மனசுக்கு இருக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து புதுசா வீடு வாங்குற யோகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அதுல இந்த சந்திர பகவான் இருக்காரே, இப்போ உங்களுக்கு உங்க ராசியிலேயே வர, இன்னைக்கே உங்க ராசிக்கு வர, உங்க ராசி தனஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கு போறார். நல்ல காசு பணம் இந்த வாரம் வரும். உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு கூடும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும்னு நீ உங்களுக்கு நிறைய மதிப்பு மரியாதை வேலை பார்க்குற இடத்துல வெளியிடங்கள்ல உண்டாகும். மன உறுதி, உங்களுடைய மன உறுதி எல்லாரும் பாராட்டுவார். நிறைய நன்மைகள் உண்டு. வாரத்துடைய துவக்கத்திலே வரக்கூடிய ஒரு 2-3 நாட்கள் சிலருக்கு சில மனக்குழப்பமோ அதனால் ஏற்படக்கூடிய ஒரு பிடிவாதமோ இருக்கும். மனசுக்குள்ள சில பயம் இருக்கும், அதை காட்டிக்காம பிடிவாதமாக இருக்கும். இந்த காரியம் அப்படித்தான், நான் சொல்றபடிதான் நடக்கணும் அப்படின்னு பிடிவாதமா இருக்கும். சுக்கிரன் உச்சத்துல இருக்க, நல்ல பொருளாதார உயர்வு காத்துன்னு இருக்கு. உங்களுக்கு நல்ல பதவி காத்துன்னு இருக்கு, நல்ல படிப்பு காத்துன்னு இருக்கு. ஹையர் எஜுகேஷனுக்கெல்லாம் முயற்சி பண்ண அற்புதமான நேரம். மகாலட்சுமி உங்களுக்கு ரொம்ப அனுக்கிரகம்னு எழுப்போம். நிறைய பேர் இப்ப காமாட்சி அம்மனை நமஸ்காரம் பண்ணுவாள். காமாட்சி அம்மனை நமஸ்காரம் பண்ணா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள உறவு நல்லா இருக்கும். அதே மாதிரி விருத்தகிரீஸ்வரரை போய் நமஸ்காரம் பண்ணணும், வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். விருத்தகிரீஸ்வரரை நமஸ்காரம் பண்ணினா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். எதிர்பார்க்கிற காரியமெல்லாம் வெற்றியா முடியணுமா, விருத்தகிரீஸ்வரரை விருச்சிக ராசிக்கார நமஸ்காரம் பண்ணி பாருங்கோ, பெரிய வெற்றி வரும். தனுசு ராசி என்பர்களே, போட்டு வச்சிருந்த பணம், வீட்டில் வச்சிருந்த ஒரு பணம் காணும், இல்ல போட்ட பணம் திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் கொடுத்துருந்தோம், ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், பணத்தை திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படிலாம் சில மனக்குறை இருக்கும். அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப வர ஆரம்பிக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவா இவாளுக்கெல்லாம் இப்ப முன்னேற்றம் உண்டு. ரெப்ரசன்டேட்டிவ் துறையை சேர்ந்தவர்கள், ரெப்ரசன்டேட்டிவா இருக்கீங்க, கன்சல்டண்டா இருக்கீங்க, நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். பயணங்கள் நிறைய அமையும். கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் இந்த வாரம், அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், ஒரு பரபரப்பு இருக்கும், நல்ல தனலாபம் இருக்கும். எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா இருக்கும். குறிப்பா ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பு பற்றிய ஒரு புதிய தகவல் உங்களுக்கு சந்தோஷம் தரும். ஒரு நல்ல இன்டர்வியூ, நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் விஷயங்கள் உண்டு. கடன் படுவதில் ஒரு பெரிய கடன் ஒன்று படக்கூடிய ஒரு அமைப்பு விலகும். பிரச்சனையும் தப்பிச்சுப்பீங்க. சகோதரர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். நல்லா இருக்கு இந்த வாரம். மகர ராசி என்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2வது ஸ்தானம் வலுத்திருக்கிறது விசேஷம். ஒரு ஜாதகத்துல 2வது ஸ்தானத்துக்கு பேரு தனம், குடும்பம், வாக்கு, நேத்திரம். நல்ல காசு பணம் வரணுமா, ஜாதகத்துல 2வது ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுல என்ன கிரகம் இருக்கு, அதன் அதிபதி எப்படி இருக்கார், அவளுடைய தசாபுத்தி அந்தரம் எப்படி வருது, இதெல்லாம் பார்க்கணும். இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கே. நிறைய பேர் இந்த வாரம் கொடுத்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணுவேன். சத்தியம்தான் நான் படித்த புத்தகம் அம்மான்னு சொல்லுவீங்க. ரொம்ப சத்தியத்தை ஃபாலோ பண்ணுவீங்க. கடின உழைப்பீங்க. பெரிய வெற்றி அதை தரும். பேச்சுல ஒரு வேகம் இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும்.
வார இறுதியில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டி இருக்கும். இந்த வாரம் பயணங்களும் அமையும், பல விஷயங்கள் வெற்றிகரமாக முடியும், வியாபார ஒப்பந்தங்கள் வெற்றிகரமாக முடியும், வியாபார கான்டெக்ட்ஸ் டெவலப் ஆகும், ரொம்ப சந்தோஷமா நீங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும், குடும்பங்கள்ல மகிழ்ச்சிகரமான மங்களகரமான தகவல்கள் வரும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருக்கும். கும்பராசி என்பர்கள், கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் குறைவான ஆட்களோட தான் பழகுவா. நிறைய பேர்ட்ட போய் கலகலப்பா பேசுறது பழகிறது இருக்காது. அக்கம் பக்கத்து வீடுகளோட நிறைய பழகிறதெல்லாம் பல கும்பராசிக்காரர்களுக்கு இருக்காது. நான் உண்டு, வேலை உண்டு, தேவையான ஒன்று நட்பு உண்டு, அவ்வளவுதான் கும்பராசி நினைக்கும். அந்த கும்பராசிக்கு புதன் பகவான் ராசியில உட்கார்ந்துருக்கிறது அதிர்ஷ்டம். வியாபார நுணுக்கங்கள் இப்போ புரியும். புதன் அமர்ந்திருப்பது கல்யாண செய்தியை கொண்டு வரும், டெய்லி வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ பலருக்கு பிசினஸ் பண்ற டெய்லி வருமானம் வரக்கூடிய பிசினஸ் வரும். இப்போ குடும்பத்துல கல்யாண செய்தி வரும், குழந்தை பாக்கியம் பற்றிய நல்ல தகவல் வரும். ஹெல்த் ரீதியா சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கு, அதையெல்லாம் பொருட்படுத்தாம நீங்க உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க. கும்பராசிக்காரா ஜெயிக்கணும்னா வாழ்க்கையில ஒரே ஒரு தடை என்னன்னா சோம்பேறித்தனம் பலருக்கு இருக்கும், தூக்கி போடணும். ஏன்னா சனி பகவானுடைய ராசியிலேயே அது தூக்கி போட்டா இவாளை ஜெயிக்க யாராலையும் முடியாது. மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு, உழைச்சாலும் மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு. சார் இடையில பிரச்சனை இருந்தது அப்படின்னா 7.5 சனி இப்ப அது போக்குச்சனியாக போயின்னு இருக்கு. உச்சமான சுக்கிர பகவான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார், ஆனந்தத்தை தருவார், தனத்தை தருவார், நல்ல நகை வாங்குற யோகத்தை தருவார், சொத்து வாங்குற யோகம் இப்போ உண்டு. நிறைய நல்ல செய்திகள் தேடி வரும். கும்பராசிக்காரர்கள் உடல் நலத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக்கொண்டால் வியாபாரம், குடும்பம், கல்வி என்று அமர்க்களப்படுத்தக்கூடிய வாரமாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு விசேஷம். அஷ்டமத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். மீனராசிக்காரர் என்ன பண்ணணும்? சிவனை போய் நமஸ்காரம் பண்ணணும், சிவன் வழிபாடு செய்யணும். ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கணும். அந்த குருவுடைய அருள் பேரருள் உங்களுக்கு. திருவண்ணாமலைக்கு போனா உண்ணாமலை அம்மன், அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன், ஜீவசமாதிகளுக்கும் போகணும். தெய்வங்கள் வழிபடணும், அண்ணாமலையாரை உண்ணாமலை அம்மனையும் வழிபட்டுட்டு ஜீவசமாதிகளுக்கும் போய் வழிபட்டுட்டு வரணும். பெரிய வெற்றிகள் உங்க வாழ்க்கையில் வரும். மீனராசிக்காரர்களுக்கு வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, என்ன பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். இந்த வாரத்தில் கொஞ்சம் வண்டி வாகனங்கள்ல கவனமா போக வேண்டிய அவசியமும் இருக்கு. சில பேருக்கு வண்டி வாகனங்கள் கொஞ்சம் ரிப்பேர் வைக்கும், அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கணும். புதிய தொழில் துவங்கக்கூடிய எண்ணம் சிலருக்கு வரும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஆனந்தமான சூழ்நிலை அமையும். ஹெல்த் ரீதியா சில ப்ராப்ளங்கள் இருக்கு. ஹெல்த்ல சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. மனசு அமைதியா சந்தோஷமா வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.